உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு முடியாதுன்னு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து உன்னால வெளிவர முடியாது, இந்த குடும்ப பிரச்சனை தீராது, இந்த காரியத்துல ஒண்ணு செய்ய முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு. ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தாதான் முடியும். தேவனாலே கூடும், இயேசுவாலே கூடும். அதுக்குதான் அவர் சிலுவையில மரித்தார். நமக்காக எதையும் செய்வதற்கு சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்து உயிர்த்தெழுந்தா. இப்ப நம்ம ஜெபிக்கும் போது இன்றைக்கு அந்த காரியம் கூடும். எது கூடாதுன்னு மற்றவங்க சொல்றாங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அப்படியே கண்களை மூடுங்க. தகப்பனே, மனிதனால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீர். இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு இனி முடியாதென்று சொல்லப்படுகிற இந்த காரியத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உங்களால் கூடும் என்பதை விளங்க பண்ணுங்க. நீங்கள் அற்புதங்களின் தேவன் என்பதை நிரூபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.